அன்பான பக்தர்களே, இன்று நாம் மாதங்களில் ஆன்மீக மாதமாக கருதப்படும் தமிழ் மாதங்களில் 6வது மாதமான புரட்டாசி மாதம் ஆன்மீக ரீதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். இது எதற்காக புனிதமானது? ஏன் பகவான் விஷ்ணுவை இந்த மாதத்தில் அதிகம் வழிபடுகிறோம்? இந்த மாதத்தின் பின்னால் எந்த புராணக் கதைகள் உள்ளன? எந்த ஆன்மீக ரகசியங்கள் இதில் மறைந்திருக்கின்றன? இது போன்ற கேள்விகளுக்கு பதில் இந்த ஆன்மீக பயணத்தில் விரிவாக பார்க்கப் போகிறோம். நீங்கள் விஷ்ணு பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் மகா விஷ்ணு நமஹா என்று கமெண்ட் செய்யவும். இது போன்ற ஆன்மீக விளக்கங்களுக்கு இந்த ஹலோ சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். புரட்டாசி மாதம் தமிழ் ஆண்டின் 6வது மாதம். இது பொதுவாக செப்டம்பர் நடுப்பகுதி முதல் அக்டோபர் நடுப்பகுதி வரை வருகிறது. இந்த காலத்தில் பூமியின் அதிர்வுகள் ஆன்மீக ரீதியில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சித்தர்கள் இந்த மாதத்தை பற்றி கூறுவது, இந்த மாதத்தில் மனித மனம், உடல், ஆன்மா மூன்றும் சுத்தமடையும் திறன் பெறும். அதனால்தான் புரட்டாசி மாதம் தவம், பூஜை, ஜபம், உபவாசம் ஆகியவற்றிற்கு சிறந்த மாதம் என்று கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சனி பகவான் அதிக சக்தி கொண்டிருப்பார். ஆனால் விஷ்ணுவை வழிபட்டால் சனி தாக்கம் குறைந்து வாழ்க்கையில் அமைதி வரும். இந்த மாதம் பித்ரு வழிபாட்டிற்கான சிறப்பான காலமாகும். புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் வரும். அது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யும் புனித காலம். திருப்பதி வெங்கடாஜலபதி புரட்டாசி மாதத்தில் மிக அதிகமாக வழிபடப்படுகிறார். இந்த மாதத்தில் திருப்பதி யாத்திரை செய்தால் புண்ணியம் பல மடங்கு பெருகும் என்று நம்பப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் பகவான் விஷ்ணுவின் கிருபையை பெற சிறந்த காலம். புராணங்கள் முக்கியமாக கூறுவது, சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நாராயணனின் நாமத்தை ஜபித்தால் அந்த தாக்கம் குறையும். விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தில் பாதுகாப்பு சக்தியை வழங்குபவர். புரட்டாசி மாதம் அவரின் சக்தி பூமிக்குள் அதிகரிக்கும். பிரம்மா தேவர்களிடம் கூறியதாவது, புரட்டாசி மாதத்தில் விஷ்ணுவை வழிபட்டால் பாவங்கள் அழிந்து புண்ணியம் பெருகும். புண்ணியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கர்ணன் கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்தில் வரும் கர்ணன் பரமதான வீரன். வாழ்நாளில் அவன் கோடிக்கணக்கான தானங்கள் செய்தான். பொன், வெள்ளி, நிலம், நகைகள். ஆனால் அவன் ஒருபோதும் அன்னதானம் செய்யவில்லை. அவன் மரணித்தபின் யமலோகத்துக்கு சென்றான். அங்கு பொன், வெள்ளி, ரத்தினங்கள் நிறைந்த விருந்து கிடைத்தது. ஆனால் உணவு இல்லை. கர்ணன் அதிர்ச்சியடைந்து யமராஜனை கேட்டான், நான் வாழ்நாளில் எவ்வளவோ தானங்கள் செய்தேன், அப்படி இருக்க உணவு ஏன் தரப்படவில்லை? யமராஜன் சொன்னார், ஆம் கர்ணா, நீ செல்வங்களை அளித்தாய், ஆனால் உணவு தானம் செய்யவில்லை. அதனால் இங்கு உனக்கு உணவு இல்லை. கர்ணன் மனம் நொந்தான். அவன் வேண்டுகோள் விடுத்தான், என்னை பூமிக்கு அனுப்புங்கள், நான் பித்ருக்களுக்கு அன்னம் தானம் செய்ய வேண்டும். யமராஜன் கருணையுடன் சொன்னார், சரி, வருடத்திற்கு ஒருமுறை 15 நாட்கள் உன்னை பூமிக்கு அனுப்புகிறேன். அதுவே மகாலய பட்சம் காலம் என்பது. இந்த 15 நாட்களில் நாம் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்து அன்னம் தானம் செய்வது மிக மிக புண்ணியம் மிக்கது. ஒரு காலத்தில் மக்கள் நடத்தைகள் மோசமான போது அவரவர் விதிப்படி சனி பகவான் மனிதர்களுக்கு அதிக துன்பம் கொடுத்தார். அப்போது விஷ்ணு பகவான் கருணையுடன் சொன்னார், என்னை முழுமனதுடன் வழிபடுபவர்களுக்கு சனி பீடைகள் குறையும் என்று. அதனால்தான் புரட்டாசி சனி கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது. திருமலை திருப்பதியில் ஸ்ரீனிவாசர் திருமண கதை புரட்டாசி மாதத்தில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் பக்தர்கள் இந்த மாதத்தில் திருப்பதி யாத்திரை செய்து வெங்கடாஜலபதியை தரிசிக்கின்றனர். சித்தர்கள் இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன ரகசியங்கள். வீட்டு வாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் புள்ளி வைக்க வேண்டும். அது தெய்வ சக்தியை வீட்டுக்குள் அழைக்கும். வீட்டில் தினமும் பூஜை மணி ஒலி செய்ய வேண்டும். அது எதிர்மறை சக்திகளை விரட்டி தேவ சக்தியை அதிகரிக்கும். வீட்டின் வடகிழக்கில் துளசி வைத்தால் விஷ்ணுவின் கிருபை எப்போதும் இருக்கும். சுருக்கமாக, புரட்டாசி மாதம் ஆன்மீக ரீதியில் மிகவும் புனிதமான மாதம். விஷ்ணுவை வழிபட சிறந்த காலம். சனி பீடைகள் குறையும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். திருப்பதி யாத்திரை மிகவும் புண்ணியம் தரும். புரட்டாசி மாதத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் சாஸ்திரங்களிலும் சித்தர்களின் போதனைகளிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தினமும் ஓம் நமோ நாராயணாய என்று குறைந்தது 108 முறை ஜபிக்க வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அல்லது விஷ்ணு சக்தி கொண்ட ஸ்லோகங்கள் ஓதப்பட வேண்டும். ஜபம் செய்யும் போது உடல், மனம், சுவாசம் அனைத்தும் ஒருமுகப்பட வேண்டும். சித்தர்கள் சொல்வது, விஷ்ணு நாமம் ஓதப்படும் வீடு, அந்த வீடு தானாகவே கோவில். வீட்டின் வடகிழக்கு மூலையில் துளசி செடி வைக்க வேண்டும்.
தினமும் காலை மாலை துளசிக்கு சாமி தீபம் ஏற்றி நீர் ஊற்றி நமஸ்காரம் செய்ய வேண்டும். துளசி அருகே விஷ்ணுவின் படம் வைத்து பூஜை செய்யலாம். அதனால் துளசி இருக்கும் இடத்தில் விஷ்ணுவின் சக்தி தானாக குடியேறும். மணி ஒலி எதிர்மறை அலைகளை அழிக்கும், தேவ அலைகளை அதிகரிக்கும். மணி ஒலியின் அதிர்வுகள் மூளை அலைகளையும் அமைதியாக்கும் என்று சித்தர்கள் சொன்னுள்ளனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டின் வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும். மஞ்சள் தடவி குங்குமம் புள்ளி வைக்க வேண்டும். அது வீட்டின் வாசலையே ஒரு ஆலய வாசலாக்கும். வீட்டின் வாசலில் தீபம் எரியும் போது அந்த வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொருவரும் தெய்வ சக்தியுடன் இணைகின்றனர். புரட்டாசி மாதத்தில் அன்னதானம் மிக முக்கியம். பித்ருக்களுக்கு அர்ப்பணம் செய்து பின்பு பசிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். கர்ணன் கதை நமக்குச் சொல்வது செல்வதானம் அல்ல, அன்னதானமே பரமதானம். புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நோன்பு இருக்க வேண்டும். காலை மாலை விஷ்ணு பூஜை செய்து சைவ உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். சாத்தியமானவர்கள் முழு உபவாசம் இருக்கலாம். இதனால் சனியின் தாக்கம் குறையும், விஷ்ணுவின் அருள் கிடைக்கும். சாத்தியமுள்ளவர்கள் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி செல்ல வேண்டும். வெங்கடாஜலபதி தரிசனம் செய்யும் போது அந்த புண்ணியம் 7 பிறவிகளையும் காக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன. செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஸ்ரீனிவாச கல்யாணம் பூஜை செய்யலாம். மேலும் சாஸ்திரங்கள் சொல்வது புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக சனிக்கிழமைகளில் அசைவம் முற்றிலும் பாவமாக கருதப்படுகிறது. ஆன்மா சுத்தமடைய வேண்டிய மாதம் என்பதால் விஷம் தரும் பழக்கங்கள் விலக்கப்பட வேண்டும். வீட்டு வாசல், பூஜை அறை, வடகிழக்கு மூலை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தம் இருக்கும் இடத்தில் தெய்வ சக்தி குடியிருக்காது. வாக்கில் சுத்தம் மிக முக்கியம். சாபம், சண்டை, கோபம் அனைத்தும் ஆன்மீக பலனை குறைக்கும். சனி நாள் மிக புனிதமானது. அந்நாளை வீணாக செலவழிப்பது மிகப்பெரிய பிழை. புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்சம் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்யும் காலம். தர்ப்பணத்தின் ரகசியம் தண்ணீர், எள், அன்னம். இதனால் பித்ருக்களின் ஆவி அமைதியடையும். தர்ப்பணம் செய்வதால் முன்னோர்களின் பாவங்கள் தீர்ந்து வம்சத்தினர் ஆசீர்வாதம் பெறுவர். உணவு தானம் செய்தால் உடல் பசியும் ஆன்மாவின் பசியும் தீரும். அதனால் தான் கர்ணனுக்கு கூட யமலோகத்தில் உணவு கிடைக்கவில்லை. அதே பிழை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகவே மகாலய பட்சம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நாட்களில் ஓம் நமோ நாராயணாய ஜபம் மனிதனின் மூளை அலைகளை அமைதிப்படுத்தும். அந்த அதிர்வுகள் வீட்டையே தெய்வீக ஆற்றலால் நிரப்பும். துளசி, வில்வம், அரளி இவை 3 தாவரங்கள் வீட்டில் இருந்தால் அது ஒரு ஆலயமாக மாறும். யோகிகள் சொல்வார்கள், மூலிகைகள் உயிருள்ள யந்திரங்கள் என்று. புரட்டாசி பௌர்ணமி இரவில் பால் சாதம் வைத்து பித்ருக்களுக்கு சமர்ப்பித்தால் அந்த குடும்பம் நோய், வறுமை, துன்பமில்லாமல் வாழும். சுருக்கமாக, புரட்டாசி மாதத்தில் விஷ்ணுவை வழிபட்டால் பாவங்கள் அழியும், ஆரோக்கியம் பெருகும், சமாதானம் நிலைக்கும், செல்வ வளம் வரும், சந்ததி வளம் கிடைக்கும், பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், சனி பீடைகள் குறையும். அன்பின் பக்தர்களே, புரட்டாசி மாதத்தின் வரலாறு, சிறப்பு, விஷ்ணு வழிபாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பார்த்தோம். மேலும் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டியவை அன்னதானம், பித்ரு வழிபாடு ஆகியவற்றை பார்த்தோம். இப்போது இன்னும் ஆழமாகச் சென்று பார்க்கப் போகிறோம். தேவலோகத்தில் புரட்டாசி, அதாவது பூமியிலேயே அல்ல, தேவர்களும் சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், இந்திரன், மற்ற தெய்வங்களும் புரட்டாசி மாதத்தை எவ்வாறு புனிதமாக கொண்டாடினார்கள் என்பதை பார்க்கலாம். புராணங்களில் வரும் கதையானது, ஒரு காலத்தில் சனி பகவான் உலக மக்களுக்கு கடுமையான சோதனைகளை அளித்தார். அப்போது பகவான் விஷ்ணு வழிபாட்டால் மட்டுமே அந்த பீடைகள் குறையும் என்று தீர்மானித்தார். அதற்கு சாட்சியமாக சிவபெருமான் கூட புரட்டாசியில் விஷ்ணுவை தியானம் செய்தார். சிவன் கூறியதாக சைவ ஆகமங்கள் சொல்கின்றன. விஷ்ணு நாமம் புரட்டாசியில் ஒலிக்கும்போது அது பசுமையான வேதநாதமாக பிரபஞ்சத்தில் பரவும். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் சிவாலயங்களிலும் கூட விஷ்ணு நாமம் உச்சரிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி சக்தியின் திருவிழா. இது பார்வதி தேவியின் சக்தி பூமியில் இறங்கும் புனிதமான நாட்கள். புரட்டாசி மாதம் விஷ்ணுவின் மாதமாக இருந்தாலும் பார்வதி தேவியின் அருளின்றி எந்த வழிபாடும் பூர்த்தியடையாது. தேவலோகத்தில் இந்த மாதத்தில் தேவி தன் சக்தியால் தேவர்களுக்கு சுத்த ஆன்மீக ஆற்றலை அளித்து விஷ்ணுவை தியானிக்க வைத்தாள். அதனால் பார்வதி தேவியின் சக்தி, விஷ்ணுவின் அருள் இணைந்து புரட்டாசி மாதம் பூரணமான ஆன்மீக மாதமாக அமைந்தது. நமக்கு தெரியும், எந்த பூஜையும் விநாயகர் வழிபாட்டுடன் துவங்க வேண்டும்.
சித்தர்கள் சொல்வது, புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பூஜை செய்யும் முன் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். அப்போதுதான் பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்கும். தேவலோகத்தில் கூட தேவர்கள் அனைவரும் விநாயகரை முன்னிட்டு வழிபட்ட பின்பே விஷ்ணுவை தியானம் செய்ததாக ஸ்கந்த புராணம் குறிப்பிடுகிறது. புரட்டாசி மாதம் முருக பக்தர்களுக்கும் மிகவும் புனிதமான மாதம். ஒருமுறை தேவர்கள் அனைவரும் சூரபத்மாசுரனால் சோதிக்கப்பட்ட போது அவர்கள் விஷ்ணுவை தியானித்து அதே மாதத்தில் முருகனை வழிபட்டனர். அப்பொழுது முருகன் தனது வல்லமை கொண்டு அசுரனை வென்றதாக கூறப்படுகிறது. அதனால் புரட்டாசி மாதத்தில் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் அசுர சக்திகள், துன்பங்கள், சோதனைகள் அனைத்தும் அழிந்துவிடும். புரட்டாசி மாதத்தில் தேவலோகத்தில் ஒரு மாபெரும் யாகம் நடந்தது. அந்த யாகத்தில் இந்திரன், வருணன், அக்னி, வாயு அனைவரும் சேர்ந்து விஷ்ணுவை தியானித்தனர். அவர்கள் கூறியது, புரட்டாசி மாதம் விஷ்ணுவின் புனித மாதம். அவரின் அருள் இல்லாமல் நாங்கள் கூட தேவர்களாக இயங்க முடியாது. தேவலோகத்தில் நடந்த அந்த யாகம் புரட்டாசி சனிக்கிழமைகளின் அடிப்படையாக ஆனது. புரட்டாசி மாதத்தில் சூரிய வழிபாடு, விஷ்ணு வழிபாடு இரண்டும் இரட்டை புண்ணியமாகும். மகாலய பட்சம் சந்திரனின் கருணையுடன் சம்பந்தப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. பித்ருக்களின் சக்தி சந்திர மண்டலத்திலிருந்து பூமிக்குள் வரும் காலமே புரட்டாசி. அன்னதானம், யாகம், ஹோமம் அனைத்தும் அக்னி வழியாகவே தெய்வங்களுக்கு செல்கின்றன. அதனால் புரட்டாசியில் அக்னி பூஜை முக்கியமானதாகும். புராணங்கள் கூறுவது, புரட்டாசி மாதம் வரும்போது தேவலோகத்தில் தேவர்கள் உபவாசம் இருந்தனர், யாகங்கள் நடத்தினர், விஷ்ணு நாமம் ஜபித்தனர், அன்னதானம் செய்தனர். பூமியில் நாம் செய்வது போலவே தேவலோகத்திலும் அந்த மாதம் தெய்வீக உபவாச மாதமாக கொண்டாடப்பட்டது. சித்தர்கள் கூறியது, புரட்டாசி மாதம் ஒரு உலகளாவிய ஆன்மீக அதிர்வு. பூமியில் மட்டுமல்ல, தேவலோகத்திலும், பித்ருலோகத்திலும், நாகலோகத்திலும் கூட இந்த அதிர்வு பரவுகிறது. அதனால் இந்த மாதத்தில் ஒரு நாமம் கூட உச்சரிக்கப்பட்டால் அது 3 உலகங்களுக்கும் பயனளிக்கும். அன்பான பக்தர்களே, புரட்டாசி மாதம் என்பது விஷ்ணுவின் மாதம் மட்டுமல்ல. இது 3 உலகங்களுக்கும், பூமி, தேவலோகம், பித்ருலோகம் புனிதமான மாதம். சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், இந்திரன் அனைவரும் இந்த மாதத்தில் விஷ்ணுவை தியானித்தனர். அதனால்தான் இந்த மாதம் மிகப்பெரிய புண்ணியத்தை தருகிறது. புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வம், பித்ரு அருள், தெய்வ அருள், தேவலோக ஆசீர்வாதம் அனைத்தையும் தரட்டும். இந்த மாதத்தில் செய்ய வேண்டியவற்றை செய்து தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்தால் உங்கள் வீடு ஆரோக்கியம், சமாதானம், செல்வம், தெய்வ அருள் ஆகியவற்றால் நிரம்பும். பகவான் விஷ்ணுவின் அருள், சனி பகவானின் கிருபை, பித்ருக்களின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.